ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே வந்து முதல்ல நான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றி. சில்வர் பட்டன் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இன்னும் நம்ம சில்வர் பட்டன் அப்ளை பண்ணோம், பட் ஆனால் அது கரெக்டாக அப்ளை பண்ணணுமா என்ன அப்படின்னு தெரியலை நம்மளுக்கு. இனி அது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் பிரியா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இல்லை, நான் வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா யூடியூபர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நானே வந்து இந்த வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டென்ட் வீடியோ வந்து நிறையா போடுங்க. அதே மாதிரி அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் கேட்குற பாட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம், எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன இந்த இதில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, எப்படி எனக்கு அதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து வீடியோ வந்து புதுசாக எதுவும் வராது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஏம்மா பேருக்கு கடைக்கு எதுக்கு இந்த வெத்தலை வாங்குறது? சரிம்மா போங்க, அம்மா வரேன். வரேன் போ சொன்ன. பாப்பாக்கே தெரியாது பாப்பாக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நடக்கிற இது அப்படி. நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து புதுசாக வீடியோ எதுவும் வராது, ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, வீட்டில் வந்து சண்டை. யார் கூட அப்படின்னா, மாமா கூட தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டையில் எதுவும் பேசுவாங்க, பேசாமல் மாட்டாங்க, எதுவும் பேசுவாங்க, திட்டுவாங்க. நானும் வந்துட்டு என் மேலே தப்பு இருந்தது அப்படின்னா பேசாமல் ஆயிடுவேன். இந்த தடவை வந்துட்டு எனக்கு என்னால் சொல்கிற ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. எதனால் அப்படின்னா, மொபைலை கையில் பிடிச்சிட்டே உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வீட்டில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து நான் இதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு ஒர்க்கு தான், அவருக்கே தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிட்டாங்க, இதுலேயே உட்காண்ட்ருக்க, இதுலேயே பண்ணிகிட்ருக்க, எதுவுமே வந்து இது பண்ண மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதை அப்படி சொல்லலை. ஒரு நிமிஷம். ஒரே இதாகவே சொல்லிட்டாரு, இல்லை இனிமேல் வந்து நான் வந்து வீடியோக்கு வரமாட்டேன், நீ என்ன வீடியோ எடுக்கிறியோ எடுத்துக்கோ, வச்சுக்கோ, நீ போஸ்ட் பண்ணுறேன்னா போஸ்ட் பண்ணிக்க, ஆனால் வந்து நான் இனிமேல் வீடியோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்களே வராது. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் ஆரம்பித்தது, ரன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேட்டுட்டு தான் பண்ணினேன். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பார்த்துருவாங்க, பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு சில வீடியோ நானே போஸ்ட் பண்ணேன், அது நல்ல பாட்டாக இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு அந்த பாட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னா சென்ட் பண்ணுவேன், இல்லை அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பாட்டுக்கோ பண்ண வீடியோக்கோ அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் நான் வந்து இனிமேல் வரமாட்டேன், வீடியோ போடுறதுக்கு இனிமேல் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க. எதனால் அப்படின்னு எனக்கே தெரில, சரியான ரீசன் எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாரு. பிடிக்கலை அவ்வளோதான், மற்றபடி வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சண்டை தான் வருது. ரொம்ப சண்டை தான் வருது இதனால்.
நான் எதுவும் பேசவும் முடியல. அவங்க சொல்கிறது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு என்னால் இது பண்ணவும் முடியல. இருக்கிற வீடியோவை மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன், சரி பரவாயில்ல, நீங்கள் இன்னும் வீடியோவுக்கு வர வேண்டாம், நீங்கள் செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். எதனால் வந்து இப்போ சண்டை அதிகமாக வருது அப்படின்னா, என்னம்மா எதனால் வந்து அந்த சண்டை அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற டைமுக்கு தான் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து, அது இப்போன்னு இல்லை, நாங்கள் வீடியோ எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து இது ஒரு சண்டையாக வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். எதனால் அப்படின்னா, நான் ஒர்க்கு போயிட்டு அவ்வளோ டயர்டாக வரும்போதும் வீட்லேயும் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். வீடியோ போடாமலாம் கிடையாது, வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சமைச்சிட்டு சமைக்க போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடக்கூட மாட்டேன். அவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க, நான் சாப்பிடக்கூட மாட்டேன். சாப்பிடாம வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கிளம்பிட்டு சேரீயெல்லாம் கட்டி கிளம்ப சொல்லுவார், சேரீயெல்லாம் கட்டி கிளம்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அப்போதைக்கு வீட்டில் பூ இருந்ததுன்னா அந்த பூவையும் கட்டி தலையில் வச்சுட்டு வீடியோலாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மணி 12 இருக்கும். திருப்பி காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுச்சு திருப்பி நான் வேலைக்கு போவேன். அப்போ கூட வந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் வந்து அவங்க சொன்னது கிடையாது. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கூட எதுவுமே சொன்னதில்லை, இப்போ எதனால ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வருது. இப்போ நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது, நீங்கள் காலையில் ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரத்துக்கு மேலே நம்ம வெளியே போவோம், வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவர் இது பண்ண மாட்டேறார். இல்லை, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி இருக்கிற வீடியோவை மட்டும் நான் சொல்லிட்டேன், இருக்கிற வீடியோவை மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு சேனலை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் பரவாயில்ல அப்படின்னா, நீ எதுக்கு சேனல் க்ளோஸ் பண்ணுற, சேனலெல்லாம் க்ளோஸ் பண்ணாத, உன்னை யார் க்ளோஸ் பண்ண சொல்ல, நான் வந்து உன்னை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் என்னத்தை சொல்கிறது, வீடியோவுக்கும் வர மாட்டாங்க, வீடியோவும் வந்து இது பண்ண மாட்டார். ஆனால் வந்து சேனல் வந்து நீ ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணிக்கோ, நீ மட்டும் தனியாக வீடியோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து இல்லை, நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம், வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி அதனால தான் நான் லைவும் போடலை. லைவ் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, லைவ் போடலை. சரி சாயந்தரத்துக்கு மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து லைவ் வேணால் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாங்க நம்ம சேனலில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. சேனல் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ வராது. எனக்கு என்ன கஷ்டம்னா, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இவர் அவங்க திட்டலாம் இல்லை, நான் வரல அப்படின்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் நீ வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எதனால் வரல, ஏன் வரல தெரியல. நம்ம வந்து நான் லைவுக்கு நேற்று ரொம்பவுமே இது பண்ணேன், லைவ்லேயேவும் அதுக்கப்புறமும் இது பண்ணேன். இது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, பாப்பா இருக்கும்போது எதையுமே காமிச்சிக்க மாட்டோம். இப்போ கூட அவள் ஏன் அழுது அப்படின்னு தான் கேட்டு போனோம். உடனே பாப்பா இருக்கும்போது அதை காமிச்சிக்கவே மாட்டோம். அவர் என்கிட்ட எதுவும் பேச மாட்டார், சிரிச்சுட்டு பேசாமல் தான் இருப்பாங்க. ஆனால் பாப்பா இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டாலும் உடனே ஏதாவது சொல்லு, உடனே ஏதாவது பண்ணு. இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த திட்டுற அந்த இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு. வந்து கம்மியெல்லாம் ஆகலை. நீங்களாம் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன பிரியா சிஸ்டர், உங்களுக்கு என்ன சிஸ்டர், ஒரே ஜாலி தான் சிஸ்டர், ஜாலி தான். எல்லாத்து லைஃப்லேயும் ஜாலி எப்போவுமே வந்து 24 hours ஜாலியாக வந்து இருக்க முடியாது. சில மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். இந்த தடவை எனக்கு என்ன, அவருக்கு என்னாச்சு இல்லை எனக்கு தான் என்னாச்சு, எதனால் அப்படி பேசினார் அப்படிங்கிறதே இன்னுமே எனக்கு ஒன்றுமே புரியலை. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இதுதான். யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எதனால் அப்படின்னா நம்ம வீடியோ வருமா இல்லையான்னு எனக்கே தெரில.
இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரில. மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் போட்டிருக்கேன். என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல, எதனால் அப்படின்னும் எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்னு தெரில. இதுக்கு மேலே எதுவும் பேசினேன் அப்படின்னாலும் எனக்கு அழுக தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. நன்றி.